அப்படிப்பட்ட கவனிங்க, எல்லாம் சரியா இருக்கும்போது துதிப்பது இயல்பு, பாடுவது இயல்பு, ஆராதிப்பது இயல்பு, ஆலயத்துக்கு வருவது இயல்பு. ஆனால் தேவன் சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை, there are some times, இப்படிப்பட்ட காலங்கள்லாம் வரும். இதை சொல்லும்போது அந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த வார்த்தை எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. தேவனை அறிந்து, இங்கிலீஷ்ல போடுங்களா, டு நோ ஹிம். தேவனை அப்படிப்பட்ட நேரங்களில் அங்கே யாரை அறியறீங்களோ இல்லையோ, இந்த 2025ஆம் ஆண்டில் 2 காரியங்கள். நோ ஹிம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னமும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் அறியணும் ஆண்டவரே, உம்மோடு இன்னும் கிட்டு சேரணும் ஆண்டவரே. எப்போ தெரியுமா? திரையில் ஒன்ஸ் அகைன் இந்த தம்ப்லைன். பலவீனமான நேரங்கள், கலங்கின நேரங்கள், துன்பத்தின் நேரங்கள், பயப்படும் நேரங்கள், கடினம். அந்த நேரத்தில் சொல்லுங்க, ஐ நோ ஹிம். யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அறிவேன். அந்த வார்த்தை இங்கே வரும், ஐ நோ ஹிம். தமிழ்ல நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் கடைசி நாளிலே நிற்பார் என்பதை நான். இதெல்லாம் அவருக்கு வந்துச்சு. பலவீனம் வந்தது, அதிரியங்கள் வந்தது, பயம் வந்தது, கலக்கம் வந்தது. ஆனால் அவனுடைய அந்த, திரும்ப சொல்லுகிறேன், தேவன் செய்வது வேறு, உங்கள் பகுதி வேறு. The Lord can do something. ஆனால் உங்கள் பகுதியில் நீங்கள் சரியா இருங்க. அதுதான் நான் போட்டேன். சொல்லுங்க, அறிந்து. சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. என் குமார், எல்லாம் 9ஆம் சேர்ந்து படிக்கலாமா? என் குமாரனாகிய ஸ்டீஃபனே, உங்கள் பேரை போட்டு. அம்மா பைபிள் படிங்கம்மா. பைபிளே பார்க்க மாட்டேன்றீங்க. பைபிள் இல்லையா? என் குமாரனாகிய உங்கள் பேரை போட்டு, உன் பிதாவின் தேவனை நன்றாய் அறிந்து, நன்றாய் அறிந்து, நன்றாய் அறிந்து. கவனிங்க, இந்த மனிதர்களை அறிவது போல அல்ல. மனிதர்களையும் நம்ம சரியா புரிஞ்சு கொள்ள முடியல. 50 ஆண்டுகள் கணவன் மனைவி வாழ்கிறவங்களை they cannot understand each other. புரிந்து கொள்ள முடியாத கணவன், புரிந்து கொள்ள முடியாத மனைவி, புரிந்து கொள்ள முடியாத உறவுகள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் தேவனை நன்றாய் அறிந்து. ஒன்று சொல்லட்டுமா? அந்த தேவனை நன்றாய் அறிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர்கிட்ட போகவே மாட்டோம். இந்த புதிய ஆண்டு 2 காரியம் சொல்லுங்க. Lord, help me to know more about you. 55 ஆண்டுகளாக வேதம் வாசிக்கிறேன்.